ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். ஸோ இந்த ஒரு கிளாஸில் கேலண்டர் ரிலேட்டடாக ஒரு கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள். ஸோ குரூப் 2A மெயின்ஸில் ரீசனிங்கில் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குங்க. அந்த ஒரு டாப்பிக்கில் ஒரு டைப் ஆஃப் கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டை கொடுத்துட்டு அது என்ன டேவாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஒரு தேதியை கொடுத்துட்டு அது என்ன கிழமையாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. அந்த டைப் ஆஃப் கான்செப்டில் கேள்வி கேட்குறதுக்கு அதிகபட்சம் 3 கேள்வி தான் பாசிபிள். அதில் ஒரு கேள்வி இது. ரைட்? அந்த ஒரு கேள்வியை இன்னைக்கு காந்தி ஜெயந்திங்கிறனால காந்தி தாத்தா என்னைக்கு பிறந்திருக்காரு, என்ன கிழமையில பிறந்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொஷின் என்னன்னா, ஸோ மகாத்மா காந்தி வாஸ் பார்ன் ஆன் 2nd October 1869. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக்? மகாத்மா காந்தி 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தார். அவர் என்ன கிழமையில் பிறந்தார்? ரைட்? அக்டோபர் 2 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் என்ன கிழமையில பிறந்தாரு அப்படிங்கிறத கேலண்டர் கான்செப்ட்ல நம்ம இங்கே கற்றுக்க போகிறோம். ஸோ நான் கேலண்டர் கான்செப்டை ரொம்ப டீட்டெயிலாக, ரைட், புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட, இந்த ஒரு டாபிக் இதுக்கு முன்னாடி படிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இதை பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கான்செப்டை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து குரூப் 2A மெயின்ஸுக்காக தான் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, அதில் ரீசனிங் டாப்பிக்லேருந்து கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்பாங்க. அந்த கேலண்டர் கான்செப்டில் இந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வியாக அது இருக்கலாம். அதனால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ கேலண்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் டேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் பார்ப்போம். ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ரைட், ஒரு பர்டிகுலர் டேஸில் வீக் கம்ப்ளீட் ஆகி மிச்சம் இருக்கக்கூடிய டேஸை ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 நாளில், ரைட், 10 டேஸில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஏன் 7ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்குது. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ஒரு வாரம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 3 நாள் இருக்கா? 10 நாளில் ஒரு வாரம் போக மீதி 3 நாள் இருக்குது. அப்போ 10 நாளில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னா 3 ஆட் டேஸ் இருக்குது. இப்போ ஆட் டேஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இப்போ இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னாங்க, ஒரு ஆர்டினரி இயரில் 365 நாள் இருக்குங்க. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 52 வாரம் ப்ளஸ் 1 நாள் இருக்கும். அப்போ ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் நம்ம எழுதுறோம். ஒரு சாதாரண வருஷத்தில் ஒரு ஆட் டே இருக்குங்க. இதே ஒரு லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா 366 நாள் இருக்கும். அப்போது 52 வாரம் போக எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்குங்க. 100 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னா 5 ஆட் டேஸ் இருக்கும். அதை கால்குலேஷனில் நம்ம கண்டுபிடிப்போம். ரைட், அது டைரக்ட் டேர்ம்ஸாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரைட், 200 வருஷத்தில் 100 + 100 200 வருஷம். ரைட், 5 + 5 10 நாள் ஆயிருக்கு. அப்போ 10 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆட் டேஸ் இருக்குங்க. 300 வருஷத்தில், ரைட், இதையே 100ஐயே நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். 300 100 100 100ஆக எழுதும் பொழுதுங்க 15 நாட்களில் 7 ஆட் டே, 7ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 2 வாரம் ப்ளஸ் 1 ஆட் டே இருக்குங்க. 400 வருஷத்தில், ரைட், 20 நாள் வருது. 400வது வருஷம் லீப் இயராக இருக்கனால அதில் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்குங்க. அப்போ 21 நாள். அப்போ 21 7ஆல் டிவைட் பண்ணால் மீதி 0 ஆட் டேஸ் இருக்குது 400வது வருஷத்தில். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயங்க. என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு வருஷத்தில், ஒரு சாதாரண வருஷத்தில் ஒரு ஆட் டே இருக்கும். ஒரு லீப் இயரில் 2 ஆட் டேஸ் இருக்கும். 100 வருஷத்தில் 5 ஆட் டேஸ் இருக்கும். 200 வருஷத்தில் 3, 300 வருஷத்தில் 1, 400 வருஷத்தில் 0. ஒவ்வொரு 400வது வருஷமும் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டு 0வா மாறிக்கிட்டே இருக்குங்க. ஆட் டேஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பேசிக்கா ஒரு சில டேர்ம்ஸ்க்கு ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. ரைட். ஒருவேளை நம்மளுடைய கேள்வி ஒரு வருஷத்துக்கு உள்ள 10 மாசத்துல 11 மாசத்துல இருக்கு அப்படின்னா, அப்போ மாசம் மாசம் ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணணும். அது நம்ம கேள்விக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்ட வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு சண்டேன்னு அர்த்தங்க. ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 1ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 1ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா, அன்னைக்கு மண்டேன்னு அர்த்தம். ரைட்?
2ன்னு கிடைச்சா டியூஸ்டே, 3ன்னு கிடைச்சா வெனஸ்டே, 4ன்னு கிடைச்சா தேர்ஸ்டே, 5ன்னு கிடைச்சா ஃப்ரைடே, 6ன்னு கிடைச்சா சாட்டர்டே, 7ங்கிறது கிடைக்காது. ரைட்? ஏன்னா நம்ம 7ஆல வகுத்தா தான் நமக்கு அந்த நம்பரே கிடைக்குது. 7ஆல வகுக்கும் பொழுது 0 தான் கிடைக்கும். அப்போ ஆட் டேஸ்ங்கிறது அந்த இடத்துல 0வாக இருக்கும். அப்போ 0 to 6 வரைக்கும் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் கிடைக்குங்க. அது சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிக்க போறோம். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி 1869 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அது என்ன கிழமை அப்படிங்கிறத நம்மளால சொல்லிட முடியும். எப்பயிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, 1ஆம் தேதி 1ஆம் மாசம் 1வது வருஷத்துல இருந்து ரைட் 2ஆம் தேதி அக்டோபர்னா 10வது மாசம் 1869 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். சார் இது எப்படி சார் 1869 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த பேசிக்ஸை படிச்சிருக்கோம். ஸோ இந்த பேசிக்ஸை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இப்போ 1869 அப்படிங்கிறது இன்னும் முடியாத வருஷம். ரைட்? ஏன்னா அக்டோபர் மாசம் 2ஆம் தேதியோட நிக்குது. ஏன்னா நமக்கு அந்த டேட்டு தான் தேவை. அப்போ இதுவரைக்கும் 1869 வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிஞ்ச இயர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, 1868 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஆயிருச்சா? அதனுடைய ப்ரீவியஸ் இயர். ஏன்னா கம்ப்ளீட்டான இயர்ஸுக்கு தான் நம்ம இந்த பேசிக்ஸான ஒரு விஷயங்கள தெரிஞ்சிருக்கோம். இன்னும் 1869வது வருஷம் இன்னும் முடியல. அத ஜனவரி, பிப்ரவரியும் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டுக்காக. ரைட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வருஷம் 1லிருந்து 1868வது வருஷம் வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, இத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த வருஷத்த எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னாங்க, அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி இங்க படிச்சிருந்திருக்கோம். ரைட். 1600 பிளஸ் ஒரு 200 பிளஸ் ஒரு 68 அப்படின்னு பிரிக்கலாமா? 1600யும் 200யும் 68யும் கூட்டணும் அப்படின்னா 1868ங்கிறது கிடைக்கும். ரைட்? அத நமக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட் மூலியமா அந்த ஆட் டேஸ்னுடைய டேட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இதை பிரிச்சு வந்திருக்கோங்க. இப்போ 1600 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னா 0 ஆட் டேஸ் இருக்கும். கரெக்டா? ஏன்னா 400வது வருஷம் 0ங்க, 800வது வருஷம் 0, 1200வது வருஷம் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் ஒவ்வொரு 400 வருஷத்துக்கும் ஒரு முறை 0வா மாறிக்கிட்டே போயிரும். அப்ப வருஷத்த நம்ம 400னுடைய மல்டிபிள்ஸா ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 0ன்னு போட்டுட்டு மீதிக்கு மட்டும் கவுண்ட் எடுத்தா போதுங்க. அப்போ 200 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னா 3 ஆட் டேஸ் இருக்கும். ரைட். 68 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா 68 வருஷத்துல லீப் இயர்ஸும் இருக்கும், ஆர்டினரி இயர்ஸும் இருக்குமா? ரைட். இந்த 100 வருஷத்துல, 200 வருஷத்துல, 300 வருஷத்துல, 400 வருஷத்துலலாம் லீப் இயர் எத்தனை, ஆர்டினரி இயர் எத்தனைன்னு நம்ம கால்குலேட் பண்ணி தான் சிம்பிளிஃபை பண்ணி 5310 நம்ம எழுதியிருக்கோம். இப்ப 100 வருஷத்துக்கு உள்ள கேள்விகள் இருக்கும் பொழுது, அதுல எத்தனை லீப் இயர் இருக்கு, எத்தனை ஆர்டினரி இயர் இருக்குங்கிறது தனித்தனியா நம்ம கால்குலேட் பண்ணணுங்க. இப்ப 68 வருஷத்துல எத்தனை லீப் இயர் இருக்கு அப்படின்னா, லீப் இயர் அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அப்போ 68 நான் 4ஆல டிவைட் பண்றேன். 4ஆல டிவைட் பண்ணும்பொழுது ஒரு முறை 4, மீதி 2, 8, 7 முறை 28, 0. அப்போ 17ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, 68க்குள்ள 17 முறை 4னுடைய மடங்கு இருக்கு. அப்போ 17 முறை லீப் இயர்ஸ் வந்திருக்கும். அப்போ 17 லீப் இயர்ஸ் இருக்கு. கிளியர்? 68 வருஷத்துல 17 லீப் இயர்ஸ் இருக்குங்க. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் ஆர்டினரி இயர், சாதாரண வருஷமாக இருக்குமா? 68 வருஷத்துல 17 வருஷம் லீப் இயர் அப்படின்னா, மீதி 51 வருஷம் சாதாரண வருஷம். ரைட்? ரைட். ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாவும் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. லீப் இயர், ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டே இருக்கும் நம்ம பார்த்துருந்துருக்கோம். அப்போ 17 லீப் இயர்ல 17 இன்டு 2 34 ஆட் டேஸ் இருக்கும். ஒரு சாதாரண வருஷத்துக்கு ஒரு ஆட் டே நம்ம பார்த்துருக்கோம். 51 வருஷத்துல இன்டு 1 ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஆட் டே இருக்கும். 51 ஆட் டேஸ் இருக்கும். ரைட். இப்போ வரைக்கும் நமக்கு எவ்வளவு கவுண்ட் வந்திருக்குன்னு பாருங்க. 0 + 3 + 34 + 51. இது என்னன்னா 1868 வரைக்கும் இருக்கக்கூடிய டேஸ்னுடைய கவுண்ட் ஆட் டேஸ்னுடைய கவுண்டாக இருக்காது. என்னன்னா ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் எப்பயுமே 0 to 6க்குள்ள தான் இருக்கும். அப்போ அதை தாண்டி போச்சு அப்படின்னா அதை மறுபடியும் 7ஆல டிவைட் பண்ணி 0 to 6க்குள்ள கன்வெர்ட் பண்ணிக்கணுங்க. ரைட். இப்போ 88 டேஸ் இருக்குங்க.
இந்த 88 டேஸில் நம்ம ஆட் டேஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். 88 7ஆல் டிவைட் பண்ணும்பொழுது மீதி எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் ஆட் டேஸினுடைய கவுண்ட். ஸோ 84 போக மீதி 4ன்னு கிடைக்கும். அப்போது வருஷம் 1லேருந்து 1868 டிசம்பர் 31 வரைக்கும் மொத்தம் எத்தனை ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னா 4 ஆட் டேஸ் இருக்குது. ரைட். ஸோ ப்ராப்பராக பாருங்கள். யாராவது ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேல்குலேஷன் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 2 கேள்வி அப்ளை பண்ணால் 3வது கேள்வி ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட முடியும். இது வரைக்கும் நான் எழுதுனதை இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது 1868 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கேட்கும் பொழுதுங்க, 1868 நான் 1600 ஒரு 200 ஒரு 68ன்னு பிரிச்சிட்டேன். 1600 வருஷத்தில் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டு 0. ஒவ்வொரு 400வது வருஷமும் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டு 0வா கன்வெர்ட் ஆயிருங்க. அடுத்தது 200 வருஷத்தில் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டு 3. 68 வருஷத்தில் எத்தனை ஆட் டேஸ்ன்னு பார்க்கறதுக்கு முதல்ல அதில் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு தெரியணும், எத்தனை ஆர்டினரி இயர் இருக்குன்னு தெரியணும். ஏன்னா லீப் இயருக்கு இருக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் வேறு 2 இருக்குது. ஆர்டினரி இயரில் இருக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் வேறு 1 இருக்குது. ஸோ அதனால் 68 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் லீப் இயர் வரும். 17 முறை வருது. அப்போ 17 வருஷம் லீப் இயர். 68 வருஷத்தில் 17 வருஷம் லீப் இயர் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 51 வருஷமும் சாதாரண வருஷமாக இருக்குங்க. அப்போது லீப் இயருக்கு 2 ஆட் டே. அப்போ 17 × 2 34 ஆட் டேஸ் இருக்குங்க. ஆர்டினரி இயருக்கு ஒரு ஆட் டே தான் இருக்கும். அப்போ 51 × 1 51 ஆட் டேஸ் இருக்குங்க. அப்போ மொத்தம் 88 டேஸ் இருக்குது. 88 7ஆல் டிவைட் பண்ணும் பொழுது மீதி 4ங்கிறது ஆட் டேஸ்னுடைய கவுண்ட். இப்போது 1869வது வருஷத்துக்குள்ளே வரலாம். அப்படி உள்ளே வரும்பொழுது நம்ம என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு மாதமாக கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா 1869 முழுசாக முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட் டே அது சாதாரண வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு அக்டோபர் மாதத்தில் கேள்வி நிற்கிறனால நம்ம ஒவ்வொரு மாதமாக கேல்குலேட் பண்ணணும். இப்போ ஜனவரி மாதத்தில் 31 நாள் இருக்கும். 31 7ஆல் டிவைட் பண்ணால் 4 வாரம் போக மீதி 3 நாள். அப்போ ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டு 3. உங்களுக்கு தெரியும் வாரம் போக மீதி இருக்கக்கூடிய நாட்களை தான் ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 நாள் தான் இருக்கும். அது சாதாரண வருஷம். 28 7ஆல் டிவைட் பண்ணால் மீதி 0. அப்போ பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டு 0 1869. அடுத்து மார்ச் மாதத்தில் 31 நாளுக்கு 3. ஏப்ரல் மாதத்தில் 30 நாளைக்கு 2. மே மாதத்தில் 31 நாளைக்கு 3. ஜூன் மாதத்தில் 30 நாளைக்கு 2. ஜூலை மாதத்தில் 31 நாளைக்கு 3. ஆகஸ்ட் மாதத்தில் 31 நாளைக்கு 3. செப்டம்பர் மாதத்தில் 30 நாளைக்கு 2. அக்டோபர் மாதத்தில் 2ஆம் தேதியே தான் நமக்கு வேணும். அதனால் 2ஆம் தேதியே கேல்குலேட் பண்ணிடுறேன். நான் அக்டோபர் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னு எழுதலைங்க. அக்டோபர் மாதத்தில் எனக்கு எத்தனாம் தேதி வேணுமோ அதையே கவுண்டில் எடுத்துக்கிறேன். இப்போது 1869 எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 3 3 6 8 11 13 16 19 ரைட் 21 23 மொத்தம் 23 டேஸ் இருக்குது. ஸோ 23 7ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 21 போக மீதி 2 நாள் இருக்குது. 2 டேஸ். அதாவது அந்த 2 டேஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டேஸாகவே இருக்குங்க. இப்போ ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் உங்களால் இங்கே எழுத முடியுதான்னு பாருங்கள். ரைட். 1868 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆட் டேஸ் இருந்துச்சு. 1869 2 ஆட் டே இருந்திருக்கு. 2ஐயும் ஆட் பண்ணால் 6 ஆட் டேஸ். ஸோ 6ன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா சாட்டர்டே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ரைட். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டை வச்சு தான் நம்ம ஆன்சர் சொல்லுவோம். எனக்கு கிடைக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டு 6ன்னு கிடைச்சிருக்கனால சாட்டர்டே. அப்போது காந்தி தாத்தா அக்டோபர் 2ஆம் தேதி 1869 பிறந்தார். என்ன கிழமையில் பிறந்திருக்காரு அப்படின்னா சனிக்கிழமையில் பிறந்திருக்காரு. ரைட். ஓகே. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் யாராவது இந்த கேல்குலேஷனை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஒரு கேல்குலேஷன் பெருசாக இருக்க மாதிரி இருந்திருக்குங்க. இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். இதே மாதிரியான ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு நான் ஒரு கேள்வி நம்ம வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்டில் இந்த ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் எப்படி எழுதணுங்கிறது மாதிரி டவுட் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி கிளாஸில் இன்றைக்கி
இன்னைக்கு போடும் பொழுது நான் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டை A to Z ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ரைட், இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இது குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அடுத்து எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் கேலண்டரில் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த டைப் ஆஃப் கேள்வியில் கம்பல்சரி இதே கேள்வியாகவே ரிப்பீட் ஆக பாசிபிள். 3 கேள்வி தான் கேட்கறதுக்கு பாசிபிளுங்க இந்த டேட்டை கொடுத்து. என்னன்னா, ரைட், 2nd October 1869 என்ன டேன்னு கேட்கலாம். அடுத்து 15th August 1947 என்ன டேன்னு கேட்கலாம். அடுத்தது 26th January 1950 என்ன டேன்னு கேட்கலாம். இந்த 3 டேவை மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் கான்செப்டில் கேட்கறதுக்கு பாசிபிள். இப்போ உங்களுக்கு எப்படி 2nd October 1869 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 15th August 1947 என்ன டேவாக இருக்கும் அப்படிங்கிறதும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 26th January 1950 என்ன டேவாக இருக்குங்கிறத ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட், இன்கேஸ் இந்த டைப்லேருந்து நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் கேள்வி கேட்கும் பொழுதுங்க இந்த 3 கேள்வி தான் கேட்பாங்க. இந்த 3ல் ஏதாவது ஒரு கேள்வி தான் ஃப்ரேம் ஆகும். இந்த 3க்கான டேட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே இப்போ காந்தி என்னைக்கு பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சனிக்கிழமை பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை எக்ஸாமில் இதே கேள்வி ஃப்ரேம் ஆகும்பொழுது கணக்கே போட வேணாம், சனிக்கிழமைங்கிறத ஆன்சராக சூஸ் பண்ணிடலாமா? ரைட், ஓகேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தேங்க்யூ.